வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்க போவது என்னவென்றால், இன்றைய காணொளியோட முழுதான ஒரு சாராம்சம் என்று சொல்வார்களே, அது இந்த காணொளியில் நாம் தெளிவாக பார்க்க போவது என்னவென்றால், மூன்றாவது கண். மூன்றாவது கண் திறந்தால் அது நடக்கும், காட்சி நடக்கும், அருள்பாலிக்கும், அருள்வாக்கு சொல்ல முடியும், இது நடக்கும், அது நடக்கும் என்று பல தரப்பு பலவிதமாக சொல்வார்கள். ஆனால் மூன்றாவது கண் என்றால் என்ன? அதனுடைய சாராம்சம் என்ன? அதனுடைய பாதக பலன் என்ன? அதனுடைய சாதகங்கள் என்ன? அதனுடைய பாதகங்கள் என்ன? அப்படின்றத நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், இது திறந்து விட்டால், இது திறக்கப் போகிறது என்றால், திறந்தால் எப்படி இருக்கும், திறக்காவிட்டால் எப்படி இருக்கும்? இது திறந்து ஒரு சிலவர்கள் மூடர்களாகவும் பைத்தியமாகவும் மாறி இருக்கிறார்களே, இதனுடைய சாராம்சம் என்ன? இதனுடைய முழு முழு விரிவான ஒரு தகவலையும் மூன்றாவது கண் என்றால் என்ன, அது திறந்தால் என்ன நடக்கும், இதை தான் நாம் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் இந்த காணொளிக்குள் செல்லலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. சும்மா தமிழில் பேசி பார்ப்போம்னு பேசி பார்த்தேன். தமிழில் செட் ஆகாது. சும்மா ஃப்ளோவில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தேர்ட் ஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே எல்லா விதமாகவும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சாராம்சம் பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. ஒரு இதோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏன் ப்ரோ எல்லாருமே ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க? வெள்ளைக்காரங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஜப்பானீஸ் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஹிந்துக்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, தமிழர்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, தெலுங்கு ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கன்னட ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. தமிழர்கள்லேயே ஏகப்பட்ட விதமான சாமியார்கள், ஏகப்பட்ட விதமாக குருக்கள் நடத்துகிறாங்க, ஏகப்பட்ட விதமான பயிற்சி நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. விஷயம் ஒன்று, தேர்ட் ஐ, இந்த பைனியல் கிளாண்ட். எல்லா ஹியூமனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதை அணுகக்கூடிய முறைகள் ஏன் இவ்வளவா இருக்கு? ஏன் இவ்வளவு சிக்கலா இருக்கு? இதுதான் முதல் கேள்வி. ஒரு ஞானம் அடைய போறோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன், சாலிடான ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னா, அதை நம்ம அணுகிறது வந்து தவறான ஆட்கள் கையில் போகக்கூடாது, தவறான ஆட்கள் இதை பயன்படுத்தக்கூடாது, இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு விதமாக சொல்வதில் வந்து இதுல சிக்கல் இருக்கு, இதுல உண்மைத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் இந்த பகுத்தறிவு என்று பேசக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு இதை மறுக்கிறாங்க. மறுக்கிறதுக்கான சான்றுகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. புராணங்கள், இதிகாசங்கள் வச்சு நம்மளை உருட்டி விட்டுறானுங்க. ஸோ அந்த ரீதியில் இருக்கவங்க நம்ம தர்க்கம் பண்ணும்போது இதெல்லாம் காட்டி, ஜாதகங்கள்லாம் காட்டி, சரி அப்ப ஜாதகத்தை பாருங்க, ராசியை பாருங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்துறாங்க. இந்த ஜாதகத்தை பத்தி பேச சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கிரக நிலையை பத்தி அது தனி வீடியோல பேசுவோம். இது தேர்ட் ஐயை பத்தி பேசுவோம். எனக்கு பேசணுன்ற ஒரு இன்டியூஷன் மூலியமா தான் நான் பேசுவேன், சும்மா பேச மாட்டேன். இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ஏன்னா ஃப்ளோவில் இருக்கும். நீங்க மற்ற கண்டென்ட்டுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த விஷயங்கள்ல இந்த தேர்ட் ஐன்றது வந்து எல்லாருக்குமே ஓப்பன் ஆகும். ப்ரோ ஓப்பன் ஆகும் அப்படின்ற கண்ணு திறந்து சிவபெருமான் மாதிரி நெற்றிக்கண் திறக்குமா ப்ரோ அப்படின்னா கிடையவே கிடையாது. அது ஒரு ஞானக்கண், அதாவது மறைக்கண் சொல்லுவாங்க. உங்க உடம்புக்குள்ள தான் இருக்கும். பட் இந்த ரெண்டு ஐக்கும் நடுவில் அந்த பைனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு கிளாண்ட் இருக்கு. ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து டாக்டர் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா பைனியல் கிளாண்டை பற்றி தேடி பாருங்க, கூகுள் கூட பண்ணி பாருங்க. இந்த பைனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும். அது ஓப்பன் ஆகுமா அப்படின்னா கிடையாது, அது ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் அது ஆக்டிவேட் இல்லாமல் எப்படி இப்போ நம்ம ஸ்லீப்பிங் பண்ணுறோம், இந்த டாக்டர் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, அது நம்ம தூங்குறதுக்கான ஒரு டோபமைண்டை ஒரு சுரக்கும், ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் மாதிரி ஒன்று, ஒரு திரவத்தை சுரக்கும். அது மூலியமாக தான் நம்ம தூங்க போகிறோம். ஸோ அந்த ஒரு தெரப்பியோட வேலையே அது ஒன்று தான், நம்மளை தூங்க வைக்கிறது. ஸோ அதுதான் பண்ணுது அந்த வேலை. பட் அதுக்கும் இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும், இந்த ஒட்டுமொத்த பவருக்கும், ஒரு சூப்பர் பவருக்கும், சிவபெருமானுக்கும் ஒரு உகந்த ஒரு விஷயமா சொல்றாங்களே, அது என்ன கான்செப்ட்ன்றது தான் இதில் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் தேர்டு ஓப்பன் ஆன என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது தான் மெயின் ரீசன். பல பேர் பல விதமாக சொல்றாங்க, அதை நம்ம சொல்லவே போகிறது இல்லை. ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையிலேயே அது அனுபவபூர்வமாக தான் பேசணும். இது சும்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க யாருக்கோ டீச் பண்ணுறோம், இதில் வியாபாரம் பண்ணுவோம், இதில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. எல்லா லாங்குவேஜுக்கும், எல்லா வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஸ்பிரிச்சுவல்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட். ஸோ அதை பயன்படுத்த எனக்கு தோணலை, விரும்பலை. அது தவறு. ஞானம்ன்றது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம். அது மூலிமா வியாபாரம் பண்ணுறதுக்கு நினைக்கிறான்னா அவனுக்கு அந்த ஞானம்ன்றது சுரக்காது. அவங்ககிட்ட நீங்கள் போகிறது ஒரு வியாபாரிகிட்ட அணுகிற மாதிரி தான். சரி, பாயிண்ட்க்கு வருவோம். இந்த தேர்ட் ஐன்றது வந்து ஓப்பன் ஆகிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பல விதமாக சொல்லுவாங்க. அதை எதையுமே கேட்காதீங்க. சிம்பிள் மேட்டர். என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு விஷன் தெளிவாக இருக்கும்.
அதாவது உங்க நேர்ல வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க, வைக்கிறாங்கன்னா, இது நாள் வரைக்கும் இந்த பைனியர் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணி தேர்ட் ஐ ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அவேக்கனிங் ஆயிட்டீங்க அப்படின்னா, அந்த அவேர்னஸ் வந்த பிறகு அவேர்னஸ் தான் விழிப்புணர்வு நிலை. அதான் அந்த தேர்ட் ஐ. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த நபர் வந்து உங்கள்ட்ட பேசும்போது, இதற்கு முன்னாடி பல வருடங்களா உங்கள்ட்ட பழகியிருப்பாங்க. ஆனா இப்போ இது ஆக்டிவேட் ஆகி உங்க மூளை வந்து அடுத்த பரிணாமத்துக்கு ஈடேறின பிறகு, அதாவது ஒரு கொஞ்சம் அப்கிரேட் ஆன மாரி. அப்கிரேட் ஆன பிறகு ஒரு சிஸ்டம் அப்கிரேட் பண்ணா கொஞ்சம் ஸ்பீடா போகும்ல. ஸோ அந்த மாதிரி அப்கிரேட் பண்ண பிறகு அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது அவங்க மண்டைக்குள்ள போய் உங்க மூளைக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னா யோசிக்காது. சிம்பிள். அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய கண்ணசைவு, அவங்களுடைய மூவ்மெண்ட், அவங்களுடைய வைப்ரேஷன், அதாவது அவங்க மேல இருந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஆற்றல் வெளியேறிட்டே இருக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஐ மீன் அவன் உண்மையை பேசுறானா, பொய் பேசுறானா, உங்கள்ட்ட ஏமாத்துறானா, திருடுறானா, இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. சிம்பிளா இதான் பேசிக்க ஆரம்பிக்கும். ஸோ எதிரில் இருக்கவன் சரியான ஆளான்றது ஓரளவு அதாவது கிட்டத்தட்ட 80% உங்களால் புரிஞ்சுக்க முடியும். தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இந்த காலகட்டத்தில் 50% தான். ஏன்னா எல்லாரும் ரொம்ப தெளிவாக நடிக்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப 50% தான் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னும் நிறைய விஷயங்கள் என்னன்னா, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரம்லாம் உயர ஆரம்பிக்கும். உயர ஆரம்பிக்கும் மீன்ஸ் என்னன்னா, உங்கள்கிட்ட உயரும். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பணக்காரன் ஆவீங்களா, பெரிய பில்லியனர் ஆவீங்களா, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அதை நோக்கி நீங்க போக மாட்டீங்க. உண்மை புரிந்துவிடும். இதெல்லாம் உண்மை கிடையாது, இது போலி. பட் இந்த உலகத்துக்கு நம்ம வாழ்றதுக்கு இந்த வாழ்வாதாரம் தேவை. அதுக்காக ஓடுவீங்க. அதுல தெளிவா இருப்பீங்க. இப்போ நாமளே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். யூடியூப்னா என்னன்னு தெரியும். இதுல எவ்வளவு டர்ன் ஓவர்ஸ் எடுக்க முடியும்ன்றது தெரியும். ஆனா நம்ம மற்ற யூடியூபர் மாதிரி பண்றோமா? கிடையாது. நம்ம வாழ்றதுக்கும் நம்ம தேவைக்கு என்ன தேவையோ அது இங்கேருந்து வருது. அது போதுமானதாக இருக்கும். இந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க அப்படின்னா, ஒரு மந்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா டர்ன் ஓவர் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வச்சு 1,50,000 லட்ச ரூபா வீட்டுக்கு சேவிங்ஸ் ஆகுது அப்படின்னா, இதை வச்சு உங்களால் வாழ முடியும். ஆனால் உங்களுடைய இந்த தேர்ட் டே ஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, 10 லட்ச ரூபா வரைக்கும் உங்களால் டர்ன் ஓவர் பண்ண முடியும். அந்த பொட்டன்ஷியலை கொடுக்கும். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. இதுதான் ஞானம். ஸோ ஞானம்ன்றது எங்கேயோ எப்படியோலாம் இருக்காது. உங்கள் கூடயே தான் இருக்கும். அந்த நிதானத்தன்மையில் இருக்கும். நிறைய பேர் இதே நிதானத்தோடு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஞானத்தோடு இருக்காங்கன்றது தெரியாது. அவங்க பகுத்தறிவாளராக கூட இருக்கலாம். அதாவது கடவுள் மறுப்பாளராக கூட இருக்கலாம். அந்த ஞானம் அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு உளவியல், ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சஸ். அதாவது மனிதனுடைய உண்மைத்தன்மை, மனிதனுடைய உள்ளுக்குள்ள இருக்க ஒரு அகத்தன்மை. ஸோ இது எங்கேயோ இருந்த ஒரு கருத்து மூலியமாவோ ஒரு ஞானம் மூலியமாவோ உள்ள வராது. ஸோ இப்படி நடக்கும். அந்த நபர் 10 லட்ச ரூபா வரக்கூடிய அவரால் சம்பாதிக்க முடியும். பட் அவர் ஞானமா, எத்திக்ஸா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்வார். நாளைக்கு குழந்தை பிறந்துச்சு, ஃபேமிலி பெருசாக ஆகுது அப்படின்னா, அந்த 2 லட்ச ரூபாயை 3 லட்சமா இல்லை 4 லட்சமா தான் மாற்றுவாரே தவிர 12 லட்ச ரூபா 14 லட்ச ரூபா போக மாட்டார். இதுதான் ஞானிக்கும் வியாபாரிக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பிரான்ச்சஸ் நிறையா ஓப்பன் பண்ணுவாங்க. சாமியார்லாம் நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நிறையா பல ஃபண்டு உள்ள வந்து விழுகும். புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நோண்ட வேணாம், அப்புறம் வந்துடும் கடிக்க. சிம்பிள். இதெல்லாம் நடக்கும். ஸோ படிக்கிற பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். படிக்கும் போது ஆமாம் இது படிக்கிறோம், அதோட கேள்வி ஞானம் வரும். எந்த கேள்வி ஞானம் வரும் அப்படின்னா, அதை படிக்கும்போது நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஒருத்தவங்க பற்றி படிக்கிறோம், காந்தியை பற்றி படிக்கிறோம், காந்திஜி இப்படி இருக்காருன்னு சொல்லி படிக்கும் போது, காந்திஜி ஏன் இப்படி இருந்தார், ஸோ என்ன காரணம், எதுக்காக வெள்ளைக்காரங்க நம்மளை பிடிச்சாங்க, எப்படி காந்திஜி மட்டும் கடைசி காந்திஜி ஏன் கொண்டாங்க, ஸோ இந்த ஒருத்தர் கொண்டாடல, அவர் ஏன் கொண்டாடுறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம், இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பான். இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம படிக்கிறது படிப்பு இல்லை, இது நம்மளை ஒரு அடிமையாகவும் மேட்ரிக்ஸ்குள்ள போலியான உலகத்துக்குள் வாழ வைக்கும் ஒரு ஆட்டு மந்தை சிஸ்டம் அப்படின்றத புரிஞ்சுப்பான் படிக்கிற பசங்களுக்கு. ஸோ இதுதான் ஞானம் அடையிறது. அவங்க ஞானம் அடையிறது. ஸோ ஞானம் அடையுதுன்னா பின்னாடி சக்கரா வருது இப்படியா சொல்லுங்கள் தோழர்களே, அதெல்லாம் கிடையாது. ரியாலிட்டி தான் ஞானம். ஸோ அந்த ரியாலிட்டியை உணர்றது தான் ஞானம். ஸோ சிம்பிள் கான்செப்ட். சரி, இப்போ இந்த பிரெயினுக்கு வருவோம். பிரெயின் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ட்வின் சொல்றது, மூளை எனும் இரட்டையர்கள்னு சொல்றது இணையதள பொருளையும் நிறைய தடவை சொல்லியிருப்பாரு. இந்த இணையதள பொருளையும் சொன்னது இந்த மூளை எனும் இரட்டையர்கள். பைனல் கிளாண்டுக்கு பின்னாடி இது ரெண்டையும் ஃபங்க்ஷன் பண்ணுறதே அதான். அதாவது இந்த 2 பிரெயினையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது தான் இந்த தேர்ட் ஐ. ஸோ இந்த லெஃப்ட் பிரெயின் அப்படின்றது வந்து என்னென்னா, நம்மளுடைய லாஜிக்கல் கேள்வி, சிந்தனை, ஓட்டம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு போட்டுகிட்டே இருக்கும். பட் ரைட்ன்றது பீஸ், அமைதி, பொறுமை, நிதானம், அப்சர்வேஷன், கிரியேட்டர்.
ஸோ ஒரு பாசிட்டிவ் சைன் வச்சுக்கோங்களேன். எல்லாமே 2மே நல்லது தான். 2மே நமக்குள்ள தான் இருக்கு. ஒருத்தனுக்குள்ள 2 குரல் கேட்கும்னு சொல்லுவாங்க. நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அந்த படங்கள்லாம் காட்டுவாங்க. ஒரு பக்கம் இந்த சேட்டனும், ஒரு பக்கம் காடும் இருக்க மாதிரி, ஏஞ்சல்ஸ் இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஸோ இது சிம்பிள் கான்செப்ட், பிரெயினை தான் சொல்றாங்க. இது 2யும் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவன், நிதானம் பண்ண தெரிஞ்சவன் தான் ஞானின்னு சொல்றாங்க. அவன் தான் பைனல் கிளாண்ட் ஆக்டிவேட் தேர்ட் ஐ ஓப்பன் பண்ண ஒரு சித்தன், ஞானி, யோகி இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சிம்பிள். புரியுதா உங்களுக்கு? இது எங்கேயோ இருக்க ஏலியன் கான்செப்ட் கிடையாது. நமக்குள்ள இருக்கிறது தான். அகத்துக்குள்ள மனிதனா பிறந்த எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது தான். இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மெருகேற்றினீங்கன்னா நீங்களும் ஞானியன், சித்தன், தியாகம், இந்த புலமை, இந்த 4 எழுத்துல சித்தர்கள் பாடல் எழுதி போயிட்டு அருமையான பாடல்களா இருக்குன்னு நீங்க கதறுவீங்க. பட் அதை விட சிறப்பான பாடல்களும் சிறப்பான அகராதிகளும் நீங்க எழுத முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானம் அடையும். அந்த மனிதனுக்கு, அந்த சித்தனுக்கு எப்படி இந்த மூளை வேலை செய்யுதோ அதே மூளையும் அதே உடலும் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்களும் அதை சரியா தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அவரை விட மேன்மை அடைய முடியும். தான் பேசிக் கான்செப்ட். புரியுதா? இந்த ஞானம் பத்தி, தேர்ட் ஐயை பத்தி பேசிக்கான விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு. அப்புறம் அந்த 5 புலங்கள்னு சொல்லுவாங்க. பார்க்கறது, நுகர்றது, சுவைக்கிறது, கேட்கறது, அப்புறம் தொடு உணர்வு. ஸோ இந்த மாதிரி 5 உணர்வுகள்னு சொல்லுவாங்க. இந்த 5 உணர்வுகளோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். பார்க்கறதுல தெளிவடையும், ஞானம் அடையும். அதில் பார்க்கறதுல எப்படி போய் ஞானம் அடைகிறது? விஷன் கிடைக்கும். விஷன் கிடைக்குமா? வேறு டைமென்ஷனில் இருக்கவங்க தெரியுவாங்களா? ஒளி தெரியுமா? இறைவன் தெரியுவானா? இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு கான்ஸ்பிரேஷன் தெரியும், ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள். இதெல்லாம் மூளையை நீங்கள் அப்கிரேட் பண்ண பிறகு நடக்கிறது. அதாவது இப்போதான் நீங்கள் மூளைன்னு ஒரு சிறை பூட்டி இருக்கு. அந்த சிறையை இப்போதான் பழங்கால அந்த சந்திரமுகி அறையை இப்போதான் கீ போட்டு திறந்துருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? கதாவே இப்போதான் திறந்துருக்கீங்க தேர்ட் ஐன்றது ஓப்பன் பண்ண பிறகு. அங்கே நீங்கள் சொல்கிறீங்களா டைமென்ஷன் பார்க்குறது, விஷன் பண்ணுறது, இந்த மகிமம் இதெல்லாம் பிரெயின் உங்கள் கட்டுப்பாட்டுகள் எடுத்த பிறகு தான். இந்த மேட்ரிக்ஸ் படம் பார்த்துருப்பீங்கல்ல, காற்றுல நடக்க முடியும், பறக்க முடியும். அது முடியும், ரியாலிட்டியாக சித்தர்கள் பண்ண முடியும். அவங்க தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணனால மட்டும் பண்ணலை. தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பயிற்சியே. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறதே எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு வருது, இதில் எங்கிட்ட அப்படி கேட்டா புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஞானம்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தேர்ட் ஐன்றது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. 0ல் இருப்பீங்க அப்போ தான். அதுக்கப்புறம் தான் பயணிக்கணும். எவ்வளோ பெரிய விஷயன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ இதான் மேட்ரு. இந்த தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறதுக்கு வர்றதுக்கே எத்தனை ஆண்டு காலம் ஓடும்? 12 வருஷம் தீட்சை கொடுக்குறக்காக ட்ரைனிங் கொடுப்பாங்க. 12 வருஷம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் தீட்சை கொடுப்பாங்க. அதே மாதிரி தொட்டு ஆக்டிவேட் பண்ணுறது அது கிடையவே கிடையாது. அது போலி, உங்களை ஏமாத்தி வச்சுருக்காங்க, போய். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகும்போது தான் இந்த மாதிரி விஷன்ஸ்லாம் தெரியும், விஷன்ஸ்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி இறைவனை பார்க்கறது வைக்கிறதுலாம் கிடையாது. நமக்கு மீறிய ஒரு ஆற்றலை பார்க்கறது, அதை நம்ம இறைவன் நினச்சி தத்துவம் பண்ணிக்கிறோம். அவங்க அதை பார்த்து எழுதி வச்சுட்டு போனோடனே அவங்க அடுத்து அப்கிரேட் ஆகி போயிருப்பாங்க. ஆனால் அப்கிரேட் ஆகி போன பிறகு உங்கள்கிட்ட வந்து உட்காந்து எழுத முடியாது. அதனால அது தொடர்பு விட்டு போயிடுது. அந்த விட்டு போன விஷயங்கள் இதுதான் இருக்கும்னு நீங்களா அனுமானம் பண்ணி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை இறைவன் முடிச்சிட்டீங்க. சிம்பிள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்ப தெளிவான வீடியோ இது. சரி, இது மாதிரி பேசிக்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்க, ஞானம் அடைய ஆரம்பிச்சிட்டிங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் மனிதனுடைய வளர்ச்சி. பார்க்குறதுல தெளிவாகும். நுகர்றது தெரியும் ப்ரோ. நுகரில் என்ன ப்ரோ ஞானம் அடைகிறது அப்படின்னா ஸ்மெல், பேர்ட் ஸ்மெல்னு சொல்கிறோம்ல, இந்த பேர்ட் ஸ்மெல் நறுமணமாக இருக்கிறது, இது வீசுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இந்த 2 விஷயமும் பேலன்ஸாக பார்ப்பீங்க. இதுக்கும் நீங்கள் ரியாக்ட் ஆக மாட்டீங்க, இதுக்கும் நீங்கள் ரியாக்ட் ஆக மாட்டீங்க. நம்மளாம் வந்து பேட்ஸ்மேன் வந்து ஐயோ அத்தாடி அப்படின்னு ஓடுவோம்ல, அதெல்லாம் நடக்காது. நுகருவீங்க, பட் அதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, பெருசாக அது அலட்டிக்க மாட்டீங்க. இதுவும் ஒரு சுவாசம் தான் அப்படின்ற ஒரு நிதானம் வரும். ஸோ இது சுவாச நிதானம். டேஸ்ட், சாப்பிட்ற ருசி, வாய்க்கு ருசி. நான்லாம் ரொம்ப டேஸ்டியாக, அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் 1% உப்போ உரப்போ கூடுச்சுன்னா எனக்கு கரெக்டாக தெரியும் சொன்னால், அந்த மாதிரி ஒரு ஆள் நான். ஸோ அது நிதானமாகும். உங்களுக்கு அது நுணுக்கம் இதோட, அதாவது இப்போவே நுணுக்கமாக இருக்கும், ஆனால் அந்த இடத்துக்கு போன பிறகு இன்னும் பயங்கர நுணுக்கம் இருக்கும். என்ன மசாலா போட்டாங்க, என்ன பண்ணி, இதெல்லாம் தெரியும். பட் அலட்டிக்க மாட்டீங்க. நல்லா இல்லாட்டியும் அதை உண்மைங்க, நல்லா இருந்தாலும் உண்மைங்க. இந்த நிதானம் நாக்கு சுவையில் வரும். ஸோ கேட்கும் திறன், எல்லாத்தையுமே கேட்பீங்க, எல்லாத்தையுமே கவனிப்பீங்க. எல்லாத்தையும் கவனித்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துப்பீங்க. அது எதுவுமே உங்கள் காதில் இருக்கும் மட்டும் தான், ஆனால் எடுத்துக்க மாட்டீங்க. அது உங்களை பாதிக்காது. புரியுதா உங்களுக்கு? தொடு உணர்வு. ஸோ அதுலேயும் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிருவீங்க. ஸோ எந்த உணர்வும் உங்களுக்கு அதை எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸில் இருக்க ஒரு நபர் இருக்கார், உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற வராது. அவர் உங்களை தொட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும், தோல் உணரும். அப்படியா அப்படின்னு உணரும். ஸோ இந்த 5 புலங்களையும் வச்சு அந்த தொடு உணர்வையும் சேர்த்து உணர்ந்துப்பீங்க. உங்கள் பிரெயின் அதை புரிஞ்சுக்கும்.
அதே மாதிரி நீங்கள் ஒருத்தரை தொடுறப்பையும் அவங்க என்ன மாதிரி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அவங்களுடைய அந்த 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 ஃபோர்ஸ் என்னன்றது புரிஞ்சுப்பீங்க. இது தொடு உணர்வு. இந்த 5 குணங்களும் எளிமையாக அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சிம்பிள் சிம்பிள் இவ்வளோதான். ஆனால் இதை சொல்லிக் கொடுக்குறேன்ற பேரில் தான் பல கோடிகள் பல லட்சங்கள் புரண்டுட்டு இருக்கு. இது நான் நினச்சேன்னா இதை நான் வந்து மெம்பர்ஷிப்பில் போட்டோ, சப்போஸ் இதை வந்து நான் ஒரு கிளாஸாக எடுத்தோ, ஒவ்வொரு செக்மெண்ட்டும் தொடு உணர்வு, விஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிளாஸ் என்னால் 1 வீக் எடுக்க முடியும். அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது இது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் நான் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கேன். இதையே நான் டே பை டேயாக பிரித்து மேக்ஸிமம் என்னால் ஒரு வருஷத்துக்கு இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவ்வளோ இருக்குது, இதுக்குள்ளே டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு லேயராக நான் சொல்லியிருந்தேன்னா 1 இயருக்கு உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க முடியும். அப்போ இந்த 1 இயருக்கு நான் ஃபீஸ் வாங்கினேன்னா எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ முடியாமலாம் இங்கே நான் ஒன்றும் முடிஞ்சு தான் உட்காந்துருக்கேன். பட் உங்களுக்கு இது எளிமையாக கிடைக்கும். இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் உலகம். சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும், சீக்கிரமாக ஓடணும், ரீல்ஸ் தட்டி விடுற உலகம். ஸோ அந்த டைமிங்கில் உட்காந்துக்கிட்டு நான் சுயநலமாக வாழ்ந்தேன் அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது நானே குப்பைக்கு சமம். ஸோ இதை தேடி வர ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த விஷயங்கள்லாம் இன்னும் அதை பற்றி நிறையா பேசலாம். பட் உங்களுக்கான கேள்விகள்லாம் கீழே வைங்க. எது ஆக்கப்பூர்வமான கேள்வி இருக்கோ இதை ஃபஸ்ட்டு வீடியோ வச்சுக்குவோம். ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானம்னு ஒரு போர்ஷன் ஓப்பன் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு வீடியோ ஞானம்ன்றது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா போகலாம். புரிதல், விழிப்புணர்வு. ஸோ இதுதான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்கள் சப்போஸ் நமக்கு கதிருக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம கதிரை வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நம்ம அந்த சேனலுக்கு ஒரு பில்லராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 2 சேனல் இருக்குது. மெம்பர்ஷிப் அதில் ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ அதில் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகி போனீங்கன்னா உங்களுக்கும் அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறேன், அதில் நிறைய விஷயங்கள் நான் மெம்பர்ஷிப்பில் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். கிவ் அண்ட் டேக். நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு ஒன்று கொடுக்குறீங்க. சிம்பிள். இதில் எதுவுமே மேலே கீழே இல்லை. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, எனக்கான ஏர்னிங்ஸ் கிடைக்குது. சிம்பிள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு ஞானம் எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா, பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் கவனிச்சு தான் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவேன். ஏன்னா இது மாதிரி பேச போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ நிறையா இருக்குது. பட் இது இப்போதைக்கு வேணான்னு நான் ஒதுக்கி வச்சுருந்தேன். பட் இதை எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவாக வச்சுருக்கோம். இது மேலேயும் போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது.